வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் அரை துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ குக்கரில் வாஷ் பண்ண சிக்கனில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 கரண்டி எண்ணெயை அதில் அப்படியே மேலே தூவி விட்டுடலாம். இப்போது 2 விசில் போட்டு குக்கரை இறக்கிடலாம். குழம்பு நல்லா சூப்பராக கொதித்து வந்துடுச்சு. இப்போது சிக்கன் மசாலாவை சேர்த்துட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். முழு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதை அப்படியே குழம்புல சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறதுனால 1 நிமிஷம் கொதிக்க விட்டு குழம்பை இறக்கிடலாம். நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி.